என்ன இது பைத்திய கடத்துற பண்ணிட்ட? எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. இல்லம்மா அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. ஏமா ஏமா இந்த அண்ணன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையாமா? நான் செத்து தோஞ்சதுக்கு அப்புறம் தானம்மா நீ இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்கணும். நான் உயிரோட இருக்கும்போது இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு சக்தி இல்லம்மா. சரிமா ஏய் ஏ ரஹீம் எங்க? ஏ ரஹீம் எங்க? ஏ ரஹீம் எங்க? ஏ ரஹீம் எங்க? நேரத்துல வந்து இப்படி அக்கிரமம் பண்றீங்க. பாருங்களா என் தங்கச்சிய பைத்தியம் பிடிக்க வச்சுட்டீங்களே. என் தங்கச்சி வாழ்க்கை பாழாக்கிட்டாங்க. அவன் பொண்ணு விட மாட்டேன். இது நியாயம் இல்ல. நியாயத்தை பத்தி பேச உனக்கு தகுதி இருக்கான்னு பாரு. பாரு அவன் என்ன பண்ணிருக்கான்னு பாரு. பாரு தங்கச்சி வாழ்க்கையை யார் பாழாக்கணும்? முதல்ல அவங்க உயிரோட கொடுக்காரு. போயிடா. ஏண்டா பிரான்ஸுக்கு மான்சோல் அனுப்பணுமே, பணம் எல்லாம் கரெக்டா வந்துச்சா? வந்துருச்சுண்ணே. ஜெர்மனுக்கு யானை தந்தை கேட்டாங்களே, ஆர்டர் கொடுத்தாங்களாடா? கொடுத்தாங்கண்ணே, வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் அந்த மந்திரிகளுக்கு சேர வேண்டியதெல்லாம் கரெக்டா கொடுத்தேண்ணே. இந்த எஸ்பி என்னடா சொல்றான்? அவன் தான் ரொம்ப கொடுமை பண்றான். நான் மனம் அடிக்கிறத பார்த்தா என்னால தாங்க முடியலன்னு. புது கலெக்டர் என்ன சொல்றான்? நம்ம வழிக்கு வரமாட்டேங்கிறானே. வர வைக்கிறேன்டா. என்ன புது கலெக்டர் சௌக்கியமா? ரொம்ப உணர்ச்சி வசப்படுறியாமே தம்பி. இதுக்கு முன்னாடி இருந்த கலெக்டர் எல்லாம் என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டியா? அலட்டிக்காதம்மா, கொஞ்சம் அடக்கி வாசி. உன்னை அடக்கி வாசிக்கத்தானே நானே வந்திருக்கேன். யார் கூட பேசிட்டு இருக்க தெரியுமா? கூடலூர் கோவிந்தங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் நினைச்சா 5 நிமிஷத்துல உனக்கு மாற்ற முடியும். கோவிந்தா, நீ நினைச்சா மட்டும் இல்லப்பா, யாரு நினைச்சாலும் 3 வருஷத்துக்கு இங்க இருந்து மாத்தக்கூடாதுங்கிற ஆர்டரோட தான் நான் இங்க வந்திருக்கேன். நீ நான் பாத்தலாமா? இன்னும் 7 நாள்ல நான் உன்னை பிடிச்சு காட்டல. என் பேர் ராம்குமார் இல்ல. ராம்குமார் சொல்லிடா. தெரியாது. தெரியாதியா? எந்த லெட்டர் விட்டுடுங்கய்யா. லெட்டர் எங்க வச்சிருக்காரு தெரியலையே. இவனை இப்படி கேட்டா சொல்ல மாட்டான் ராஜா. ஒண்ணு இல்ல, தெரியாது. சுந்தரம், நீயும் ரஹீமும் ஒரே தட்டுல சாப்பிட்டவங்க தானே? அப்ப நீ எனக்கு தம்பி மாதிரி தானடா? சொல்றா. லெட்டர் எங்கடா? பார்த்தா பாவமா இருக்குடா. என்கிட்ட அடி வாங்கியே சாவாதடா. லெட்டர் எங்கடா? இந்த முஸ்தபாவை பத்தி நல்லா தெரியல.
என்னால நிக்க முடியல. தாகமா இருக்கு, ரொம்ப தாகமா இருக்கு ரஹீம். கொஞ்சம் இரு, இங்க எங்கேயா தண்ணி கிடைக்குதான்னு பாக்குறேன். கண்டுபிடிச்சிட்டேன், தண்ணி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். எந்திரி, அந்த பக்கம் திரும்பி நில்லு. ஏன் திரும்பி நில்ல. என்ன பண்ண? தண்ணி தானே வேணும், நான் சொல்ற மாதிரி கேளு, திரும்பி நில்லு. தண்ணி வேணும்னா நான் சொல்ற மாதிரி எல்லாம் கேட்கணும். அதை விட்டுட்டு என்ன எதுக்குன்னு கேட்டுட்டு பெரிய தொல்லையா போச்சு. இத பாரு, நான் போயிட்டு வர வரைக்கும் இப்படியே நிக்கணும். சரி போ. சந்தலேக்கா எட்டி பார்க்காத, கீழே விழுந்துருவ. சரி, நீ பத்திரம். சரி, இழுத்துக்கோ. இழுத்துக்கிறேன். உன் பேர் என்ன? ரஹீம். உன் பேர் என்ன? உன் பேர் என்னம்மா? கேட்கறல. சந்திரலேகா. ரஹீம் சந்திரலேகா. ஓ, கலப்பு காதலோ? நாட்டுல அவன் ஜாதி மதம் சண்டை போட்டுட்டு இருக்கான். சபாஷ், இப்படித்தான் இருக்கணும். பயப்படாது, நான் உங்க கட்சி. என்ன கலெக்டர் தம்பி ராம்குமார் IAS, என்ன சொன்ன? எண்ணி 7 நாள்ல என்ன நீ பிடிச்சதியா? சந்திரலேகா ரஹீம், அதான் ஊரை விட்டு ஓடி வந்த காதல் ஜோடி. பேப்பர்ல படிச்சிருப்பிய, அவங்க இப்ப எப்படி இல்ல, இங்கதான் பத்திரமா கட்டி வச்சிருக்கேன். கலெக்டர் தம்பி, நான் இப்ப உனக்கு 7 மணி நேரம் டைம் தரேன். ஜெயில இருக்கிற என் அண்ணனை ரிலீஸ் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு. இல்லன்னா காதல் ஜோடி 2 பேருடைய தலையும் 8வது மணி நேரம் ஓம் வீட்டு வாசல்ல வந்து விழும். புரியுதா? ஹலோ 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 ஜமால், காட்டுக்குள்ள கூடலூர் கோவிந்தன் கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. இனி கோவிந்தாதான் நமக்கு வேலை மிச்சம்பா. கொடுத்துருங்கோன்னு அவன் மேல மண்ணெண்ண ஊத்தி என் கையில தீப்பெட்டியும் கொடுத்தியே, நீயா இப்படி வேதனைப்படுற? ஈஸ்வரி,
அவ நம்ம மாத்து பொண்ணு இல்ல. நீ அவளை மறந்துடு. இந்த பாவி பெத்த மனசுனா பெத்த மனசு. நம்ம குழந்தைய நாம என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஆனா நம்ம குழந்தை பத்த வட்ட மாட்டிட்டு துடிக்கிறது நினைச்சா பத்திண்டு எரியுது. குழந்தைய எப்படியாவது காப்பாத்திருக்கோன்னா எப்படியாவது